தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் இமயம் அப்படின்னு மக்களால் மட்டுமில்லை ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர். எத்தனையோ பேருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்க்கை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு பல வழிகளில் திரைத்துறையில் அவர் பார்த்திங்கன்னா திறமையை காட்டியிருக்காரு. நிறைய நடிகர் நடிகைகளை வளர்த்து விட்டுருக்கார். இன்ன வரைக்கும் இவரை பார்த்திங்கன்னா எங்களுடைய கலைகளினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க. இந்த சூழலில் இவருடைய உடல்நிலை பற்றிய சில தகவல்கள் இப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன நடந்தது பாரதிராஜா அவர்களுக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய மகன் மனோஜ் அவர்களை மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்பவே கடுமையாக பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணார். அதற்குண்டான எல்லா வழிகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு சில திரைப்படங்களில் நடித்த மனோஜ் அவர்களால் தமிழ் சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வர முடியலை. அதுவே பாரதிராஜா அவர்களுக்கும் சரி மனோஜ் அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மனோஜ் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமாக ரொம்பவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காரு பாரதிராஜா அவர்கள். கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய உடலை மெலிந்து ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டார்ன்ற புகைப்படங்கள் கூட வெளியாகி இருந்தது. இப்போது மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அவருடைய உடல்நலம் இப்போது சீராக இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். தன்னுடைய மகன் போனதுக்கு அப்புறமாக புத்திர சோகம் அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னுடைய மருமகள் குழந்தைகளை பார்த்து பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காரு. எதற்காக இப்படி ஒரு தண்டனையை ஆண்டவன் என்னுடைய மகனுக்கு கொடுத்தாருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருக்கார். உண்மையிலேயே எந்த பெற்றோருக்குமே தாங்கள் உயிரோடு இருக்கும்போது தான் பெற்று வளர்த்த குழந்தைகளை அதுவும் தங்களுடைய கண் முன்னாடி இழக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ வயதானாலும் அப்பா அம்மாவிற்கு எல்லாருமே குழந்தைகள் தான். இந்த இடத்துல பாரதிராஜா அவர்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதான் உண்மை. அதுலேயும் தன்னுடைய மகனை பார்த்து பார்த்து கலைத்துறையில் எப்படியாவது அவங்கள உச்சத்திற்கு கொண்டு வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டவருக்கு இப்படி பாதியிலேயே அவர் போனது ரொம்பவே வருத்தத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஏற்கனவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருமே சும்மா இல்லை, நிறையவே ட்ரை பண்ணியிருக்காரு மனோஜ் அவர்கள். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவருக்கு சில உடல்நலக்குறைவு இருந்திருக்கு. அப்படி தான் அவர் உடல்நலக்குறைவு திடீரென பார்த்திங்கன்னா சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் அவருக்கு சொல்லாமலே பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்புகள் ஏற்பட்டிருந்திருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. திடீரென அந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டதும் அவருக்கு பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே தெரியாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரொம்பவே பார்த்திங்கன்னா வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி நாள் வரைக்குமே நல்லா பேசிகிட்டு இருந்த மனிதர் திடீரென அவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுமே யாராலையுமே அதை பொறுத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சீக்கிரமே பாரதிராஜா அவர்கள் உடல்நலம் தேறி நல்லபடியாக வீடு திரும்பணும்னு நம்மளுடைய சார்பாக ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.